ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபிஷ் கிரேவி தான் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது கேரளா ஸ்டைலில் ஃபிஷ் மோலி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே ஈஸியாக டேஸ்டியான ஃபிஷ் கிரேவி, கிட்ஸ் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடக்கூடியது. இது செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். வாங்க நம்ம இன்றைக்கி ஃபிஷ் மோலி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ போன்லெஸ் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மேரினேட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு குட்டி லெமனில் பாதி லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1/2 hour இதை அப்படியே ஊற விடுவோம். இது நல்லா ஊறினதுக்கு பிறகு நம்ம இதை ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃப்ரையிங் பேன் அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். நம்ம திரும்ப இதை குக் பண்ண யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு 2 செகண்டில் திருப்பி போட்டு திரும்பவும் அடுத்த பக்கமும் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு உடனே நீங்கள் இன்னொரு பவுலில் ஃபிஷ்ஷஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு மண் சட்டி எடுத்துருக்கிறேன் குக்கிங்க்கு. உங்கள்கிட்ட என்ன பேன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு 3 பல் பூண்டும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு கூட ஒரு 4 சில்லி நான் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய ஆனியன் கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதும் இதுக்கு கூட இன்றைக்கி கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள், பெப்பர் தூள், சால்ட்டு தான் சேர்க்க போகிறேன். சிலர் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கலைன்னா நம்ம ஸ்டூ எல்லாம் பண்ணுறது மாதிரி கிரேவி நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபிஷ் மோலி எனக்கு கொஞ்சம் கலராக இருக்கிறது பிடிக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் டொமாட்டோ, வினிகர் எல்லாமே சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் இன்றைக்கி சேர்க்கலை. இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் கரம் மசாலா நான் இன்றைக்கி சேர்த்து இதை நல்லா வதக்குறேன். கரம் மசாலா ரொம்ப தூக்கலாக தெரியக்கூடாது. ஸோ அதனால் ஒரு பிஞ்ச் போதும். ஸோ நல்லா வதக்கிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷையும் இந்த மசாலாவுக்கு கூட சேர்த்து ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எடுத்துருக்கிறது போன்லெஸ் ஃபிஷ் ஆனதுனால சீக்கிரமாக உடஞ்சிரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பி போட்டு ஃபிஷ்ஷுக்கு மேலே அந்த மசாலா எல்லாம் கோட் ஆகிற மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அந்த மசாலா எல்லாம் ஃபிஷ்ஷில் நல்லா பிடிக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக திருப்பி போட்டுட்டு இதுக்கு நான் இன்றைக்கி கோகனட் மில்க் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் கிரேவிக்கு. நான் இன்றைக்கி 2nd and 3rd மில்க் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த நேரம் நல்லா இதை நல்லா சுற்றி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் நீங்கள் சால்ட்டு, பெப்பர் எல்லாம் உங்களுக்கு காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு சால்ட்டு, பெப்பர் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம தூக்கி ஃபிஷ்ஷெல்லாம் சுற்றுற மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கிரேவி கொஞ்சம் திக்னஸ் ஆகும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற ஃபர்ஸ்ட் பாலை நான் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பால் ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம ரொம்ப கொதிக்க விடணும்னு தேவையில்லை. இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு கொதி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ லைட்டாக எல்லா இடமும் கொதிக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு பிஞ்ச்
வறுத்த ஜீரகத்தூள், ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர் போட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவ்வளவுதான், நம்மளோட ஃபிஷ் மோலி கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து ஆப்பம், சப்பாத்தி, ரைஸ் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃபிஷ் கறி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.